இவன் தான் ராஜா, பேரில் மட்டும்தான். ஆனால் இவனுக்குன்னு எவனுமே இல்லை. இந்த இடத்துல கடை போட்டதில் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு இதோ இந்த காடு பார்த்துட்டு தான் இருந்தார். இல்லாதவன் எங்கே போனாலும் பிரச்சனை தானே. இதோ இந்த அம்மா பேர் சுமங்கலி, இவங்களும் பேரில் மட்டும்தான். இதே கோயிலில் தான் பூக்கடை வச்சுருக்காங்க. 4 கோயில் பெருக்கி சம்பாதிக்கிறாங்க. வயசுக்கு வந்து 2 பொண்ணு இருக்குது. ஆசை காதலை 3 வருஷம் வாழ்ந்துட்டு அல்பாயஸில் ஆக்சிடெண்ட்டில் போய் சேர்ந்துட்டான். போனவன் சும்மா போகலை, 3 லட்சம் கடனை வச்சுட்டு போயிட்டான். இப்போது இது 5 லட்சமாக வளர்ந்து நிற்கிது. இப்போ இந்த அம்மா கடவுள்கிட்ட வேண்டியது எல்லாம் 3 விஷயம்தான். 1, பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். 2, கடன் அடைக்க மாதம் 20,000 ரூபா வேணும். 3, தொந்தரவு இல்லாத பணக்கார வாழ்க்கை வேணும். கடவுள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. கொடுத்துட்டு கண்டபுரப்பில் சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. அவருக்கு ஒரு காலங்கத்தில் கல்யாணம் வச்சுன்னா ஒழுங்கா இருப்பாப்புல. அதானே பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் நம்ப மாட்டேன். வரதட்சணை சீரியஸான எதுவும் தேவையில்லைண்ணே. ஒரே பையன், 2 லட்ச ரூபா மாதம் வாடகை வருது. அவங்க போக்குவரத்து செலவு நானே பார்த்துக்கிறேன். நல்லா பண்ணா இருந்தால் சொல்லுங்கள். இந்தாப்பா அண்ணனுக்கு சேர்த்து எடுத்துக்கப்பா. இல்லைப்பா, என்னப்பா ராஜேஷா, நல்ல பையன்ப்பா. மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். வீட்டு வாடகை அது இதுன்னு போனால் கூட 20,000 ரூபா குடிச்சே அழிக்கிறான். 30-35 வயசுல யாராவது இருந்தால் சொல்லுப்பா. குழந்தை குட்டியோட இருந்தாலும் பரவாயில்ல, அனாதையா நிற்கிறான்ப்பா. ஆதரவாக இருந்தால் போதும்னு சொல்கிறான்ப்பா. யாராவது இருந்தால் சொல்லுப்பா. ஒரு 20,000 ரூபா மிச்சமாகும்பா. என்னடா அந்த அம்மா உன் கூடயாவது பேசுதா? இப்பெல்லாம் கார்லேயே வராங்க, கார்லேயே போகிறாங்க போல. முன்னெல்லாம் பார்த்தா ஓடி வந்து அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும். இப்போ கண்டுக்காம போகுது. பொண்ணை பெரிய இடத்துல கொடுத்துருக்குல, சொந்த வீடு, வாடகை பிரச்சனை இல்லை. ராஜேஷ் சம்பளம் வேற சொல்லையா 60,000 ரூபா. தொந்தரவு இல்லாத வாழ்க்கை வாழ்த்து விடுப்பா. ரோட்டில் நிற்கிற நாய் உனக்கு இருக்கிற காதல். இப்போதான் கல்யாணத்துக்கு சொந்தம் வேணும், சொந்த வீடு வேணும். உனக்கு தான் ஒரு மாரி இல்லையே. அதில் யோசிக்க பார்த்தா ஏன் நிற்கிற? ஏன் என்னாச்சுன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பூக்காரம்மால அவங்க பசங்களையும் அவங்க அம்மாவையும் மேட்ரு பண்ணி கொண்டு போட்டாயா? காலி பையனு கல்யாணம் பண்ண 3ஆவது நாள் 3 பேரும் ஓடி போயிட்டாங்க. இது ராஜேஷ்கே தெரியாதா? அவன் போய் காளி கிட்ட கேட்டிருக்கான். காளி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி அடிச்சு பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரான். போன விடுமா, புதுசா வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கான். தயவு செய்து எவனே வேணாம், போயிடுங்க நான் கத்திருக்கான். அவன் வெறி ஆயிட்டான். எல்லா போதையை போட்டு வந்து வேலையை காட்டி